ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷெஃப் விகே. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூனிக்கான ஒரு பிரெட் ஹல்வா பண்ண போறேன். பிரெட் ஹல்வானாலே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பாய் வீட்டு கல்யாணத்துல நிறைய சாப்பிட்ருப்பாங்க, பிரியாணி வித் பிரெட் ஹல்வா. அந்த ஸ்டைல் கிடையாதுங்க. அது வந்து பிரெட் வித் சுகர் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து நான் பிரெட்ல வந்து வெல்லம் ஆட் பண்ண போறேன், அச்சு வெல்லம் ஆட் பண்ண போறேன். ஸோ ரொம்ப அயன் கண்டென்ட் உள்ள ஒரு பிரெட் ஹல்வா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்னிங் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது ஸ்வீட்டு. ஸோ இந்த பிரெட் ஹல்வா எப்படி பண்றாங்கிறத பாருங்க. அச்சு வெல்லம் வந்து இதுதான் அச்சு வெல்லம். ஸோ அதாவது வந்து ஒரு டை ஃபார்மேட்ல பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ். பிரெட் இருக்கு. பிரெட் வந்து நம்ம வந்து மிக்சியில போட்டு ஒரு ட்ரை மிக்சியில போட்டு தூள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெட் பாருங்க, நல்ல கூல் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் பிரெட் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐம் ஆடிங் நெய் ஆட் பண்றேன். பேன் சூடா இருக்கு, நெய் கொஞ்சம் சூடாகணும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அந்த சூடான நெய்யில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் முந்திரி ஆட் பண்றேன். இப்போ வந்து 6-7 ஏலக்காய் ஆட் பண்றேன். இப்போ வந்து இந்த பிரெட்டை வந்து நம்ம வந்து நெய்யில் வறுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போடுவாங்க. இது வந்து இப்போ இந்த பிரெட் தூள் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து நெய்யில் நல்லா வறுக்கணும். அப்போதான் வந்து இந்த பிரெட் ஹல்வா வந்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பிரெட் எடுக்கணும் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் வந்து கரையுது. லைட்டான ஹீட்ல நீங்க குக் பண்ணாங்க வெல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிடும். இந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால் இது. ஸோ நீங்க ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமா பால் ஆட் பண்ணுங்க. நல்ல உப்பு இருக்கு ஆட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கோயில் சக்கரை பொங்கல்லே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும், நீங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணவே கூடாது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா அந்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. 2 ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் போட்டு நான் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இந்த குங்குமப்பூ எதுக்குன்னா அது ஒரு நல்ல சுவை கொடுக்கும். இப்போ இந்த பிரெட் ஹல்வா ரெடி. இந்த பிரெட் ஹல்வாவை நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். இந்த பிரெட் ஹல்வா பாத்தீங்கன்னா பயங்கர எம்மியா அப்படியே டெம்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த முந்திரி பருப்பு, அந்த பிரெட்டு, வெல்லம் செம்மையா டேஸ்டா இருக்குங்க. உண்மையில சொல்றேன், டாப் நாச். நான் பண்ணேன்னு சொல்லலை, நீங்க பண்ணல அப்படிதான் வரும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்டுல உங்க கிச்சன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் சார்ந்த சந்தேகங்கள் பிளஸ் வந்து உங்களோட ஃபேவரட் ரெசிபி எதா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரு எந்த ரெசிபியை நிறைய பேர் வந்து கேட்கறாங்களோ அந்த ரெசிபியை அடுத்த எபிசோட நான் பண்ணித்தரேன். Until then, bye from Dr. Chef VK.